Welcome students, 11th standard chemistry unit 8 physical and chemical equilibrium பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ-சார்ட்டியர் பிரின்சிபல். லீ-சார்ட்டியர் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், அவரை இப்போ ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஆங்க்ரி மூடாக வருவாங்க. அவர் நான் திரும்ப என்ன பண்ணுவார்னா அதே ஆங்கிள் உள்ளே இருப்பாங்களா, கொஞ்சம் டிவியேஷன் ஆகுவாருங்களா, அதுக்கு சம் டைமுக்கு அப்புறம் ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் ஹாப்பி மூடுக்கு வருவார். இது சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ நான் போட்டிருக்கேன். பஸ் அக்கார்டிங் டு லீ-சார்ட்டியர் பிரின்சிபல், if the system at equilibrium is disturbed, then the system is shifted itself. தானாகவே ஷிஃப்ட் ஆகணும் in the direction that nullify the effect of the disturbance. நம்ம கொடுத்துருக்கிற டிஸ்டர்பன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகணும், அதாவது ஹாப்பி மூடாக மூவ் ஆகணும். தட் இஸ் கால்ட் லீ-சார்ட்டியர் பிரின்சிபல்ஸ். ஐ கிவ் another one example students. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த கண்டெய்னரில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 5 moles ஏ எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 moles பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது நமக்கு இந்த ரியாக்டண்ட்டை ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லலாம், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லாங்களா. ஸோ இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஏவோட ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏவை ஆட் பண்ணுறேன். ஏவை ஆட் பண்ணால் இப்போ எனக்கு என்ன நடக்கும், ஏவோட கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்க்ரீசஸ் 1 2 3 4 5 6. நான் இப்போ 2 moles எக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ டேக்கிங் 1 2 3 4 5 6. இப்போ நமக்கு 7 moles ஏ இருக்கும், 5 moles பி இருக்கும். இப்போ வந்து இந்த ஈக்குலிபிரியத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். இப்போ இது அட் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜிங்காக இருக்குது. இந்த ஈக்குலிபிரியத்தில் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ரியாக்டன்ட் இப்போ என்னவா எனக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ரியாக்டன்ட்டில் நான் 2 கான்சன்ட்ரேஷன்ஸ் எக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஒரு ரியாக்டன்ட் ஏ என்ற ரியாக்டன்ட் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங்காக பியாக மாறும். 1 2 3 4 5 6. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஹியர் 1 2 3 4 5 6. இப்போ ஆல்ரெடி நமக்கு எத்தனை பேர் இருந்துச்சு, 5 பேர் இருந்ததுங்களா. இப்போ நமக்கு 6 பேர் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவலி பேரிங். எப்படி இருக்கும், ஈக்குவலி பேரிங். அப்போ ஈக்குவலி பேரிங்கில் நம்மளுடைய சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ ஒரு சிஸ்டத்தில் நான் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆகிறத நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, இந்த ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஒரு ரியாக்டண்ட்டை பியாக மாற்றுது. அப்போ நமக்கு ஈக்குவலி பேரிங்காக நடக்கும். ஓகேவா, திரும்ப நமக்கு அகேன்ஸ்ட் ஆஃப் மாறிடும். ஸோ தட் இஸ் அ லீ-சார்ட்டியர் பிரின்சிபல். ஹியர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். இந்த லீ-சார்ட்டியர் பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணும். என்ன அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ்னும் கான்சன்ட்ரேஷன் சொல்லணும், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கேட்டலிஸ்ட் and also inert gas. இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அஃபெக்ட் பண்ணலாம்னா கான்சன்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுது ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are taking first reactant. Listen students, A plus B it gives C plus D. A plus B it gives us C plus D. Now AB is our reactant, CD is our product. Now this reactions carried on forward directions because the reactant gives a product நம்ம forward reactions அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த CD இருக்கு இல்லைங்களா, இந்த CDயோட கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்ன பண்ணும், இது ரிவர்ஸில் வரும். அப்போ இது நான் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லாங்களா, ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஸோ the rate of forward reaction is equal to rate of reverse reactions எப்போ at equilibrium stage. The rate of forward reaction is equal to rate of reverse reactions. But I now in first case I increase the reactant concentrations. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா this reaction goes to forward reactions. அதுவே அந்த ப்ராடக்ட் ரியாக்ட் சைடில் நான் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன்.
ப்ராடக்ட் சைடில் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் கோ டு ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கிளியர். இப்போ நம்ம கண்டிஷன் கொடுப்போம். த எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆன் த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி போகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகுது. ஸோ ஒன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ டிக்ரீஸ் பண்ணால் திஸ் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுவே நம்ம என்ன சொல்லலாம், ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். But the reactions go to which direction? The equilibrium shifted to left to right. இது நம்மளுடைய first condition. And second condition பார்த்தீங்கன்னா the concentration of the product will be increased. இப்போ நான் இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏபி என்ற ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், the concentration of the reactant டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ this reaction takes place that reverse direction. So reactant should be formed here. The equilibrium should be attained for what? Right to left only here equilibrium attained. Clear students? So we are taking one general reaction. That reaction is H2 and I2 takes 2H8 பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அட் ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் நம்மளுடைய ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ். த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, when it is at equilibrium stage. But our first condition should be here. Our first condition. What is our first condition? The rate of reactant concentration. The reactant concentration will be increased here. The reactant concentration will be increased here. The reactant. What are the reactant here? H2 and I2. இதோட concentration இப்போ நான் increase பண்ணுறேன். அப்போ increase பண்ணால் the reaction goes to formation of product. Formation of product நம்ம என்ன சொல்லலாம், H2 form HI form ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். So the reaction takes place forward reactions. Clear students? ஓகேங்களா? பட் இந்த செகண்ட் கண்டிஷன் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் கண்டிஷனில் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். யாரோட கான்சன்ட்ரேஷன்? ப்ராடக்ட் concentration should be increased. HIயோட concentration இப்போ நான் என்ன பண்ணுறேன், increase பண்ணுறேன். So that time here will be formation of what? Formation of H2 and I2. Reactant will be formed here. So the reaction goes for reverse reactions takes place. So இது 1 மார்க்லையும் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்லையுமே கேட்கலாம். அக்கார்டிங் டு லீச்சார்டிய பிரின்சிபல் இந்த சிஸ்டம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லைங்களா. மூவ் பண்ணிவிட்டு ஈக்குலிபிரியமே திரும்ப அட்டைன் ஆகணும். தட் இஸ் கால்ட் லீச்சார்டிய பிரின்சிபல். அதில் நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஈக்குலிபிரியத்தோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட். இந்த செக்ஷனில் எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷனாக ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆர் எய்தர் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ த ரியாக்ஷன் கோ ஃபார் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ நமக்கு எங்கன்னா ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். திட் ஈக்லிபிரியம் இஸ் அட்டைன்டு ஃபார் லெஃப்ட் டு ரைட். விச் டைரக்ஷன்? லெஃப்ட் டு ரைட். பட் இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். நம்ம எந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரைட் சைடு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் அதர்வைஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் வில் பி டிக்ரீஸ். அப்போ நமக்கு டிக்ரீஸ் பண்ண திஸ் ரியாக்ஷன் கோ ஃபார் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ திஸ் reactant is formed here. The equilibrium attained for right to left. So you can taking a general example for here. A plus B gives C plus D. A plus B is our reactant for in forward reaction. C plus D is a reactant for reverse reactions.
So at equilibrium stage, rate of forward reaction is equal to rate of reverse reactions. So நம்ம reactனோட concentration increase பண்ணா forward reactions இப்போதான் பார்த்தோம். So in product concentration increase பண்ணா reverse reactions பார்த்தோம். நமக்கு உங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸே கொடுத்திருப்பாங்க. HI யோட formation reactionல எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுத்து சம் போட்டிருப்பாங்க. அதோட வேல்யூஸ் வச்சு நம்ம next வீடியோல பார்த்தோம். இங்க வீடியோல பாத்தீங்கன்னா H2 plus I2 gives a 2HI. at equilibrium stageல both the rate எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் reactனோட concentration மட்டும் இப்போ increase பண்ணிருக்கேன். அப்பனா என்ன ஆகும்? product நமக்கு form ஆகும். அப்ப the reaction goes to forward direction. That is for left to right. ஓகேங்களா? So the equilibrium attained for left to right directions. But product concentration is only increased here in a right side. That formation of reactant is favorable. Okay. So the reaction goes for reverse directions. So here equilibrium is attained at the right to left side. Thank you for watching this video, students.